கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1/2/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரிசல்ட் 477 நம்ம கொடுத்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து செட் ஆகலை. ஆனால் ரிப்பீட்டட் நம்பர் அடிச்சிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியல. மாத கடைசியில் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1ஆந்தேதிக்கு ஓரளவுக்கு நல்லா கணிப்பு எடுத்துக்கிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அவங்க கடுப்பு மேட்ச் எதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா? அதுக்கு முன்னாடி கேரளா ஆண்டியை நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 84 288 011 89 நம்பருக்கு நம்பர் வைக்கிற மாதிரி நம்பர் வச்சுக்கலாம். பெண்டிங் அமௌண்ட்டு மற்றவர்கிட்ட கொடுத்துருவாங்க. வாட்ஸ்அப்பில் கேஆர் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணால் அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே மேலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர் சொல்லி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் மட்டும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 882 இந்த 882 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 882 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் 462 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து புள்ளிக்கு முதலக்கூடிய நம்ம வந்து ஆர்ஏடின்னு இருக்க மாதிரி செக் பண்ணிக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதலக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 0 அப்படி 3 கிடச்சிருக்கு. 0 அப்படி 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 882 வச்சுட்டு நமக்கு 03 கிடச்சிருக்கு. இதில் வந்து 0 நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 805. இந்த 805 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 805 எஸ்என் ஆப்ஷன் 462 போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா முதலக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 7 அப்படி இல்லாட்டி 3 7 அப்படி இல்லாட்டி 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 805 வச்சு எடுக்கிறோம். நமக்கு 7 3 கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பி போர்டோட பாஸ் ஆகிருக்கு. 3ஆம் நம்பர் நம்ம வந்து சி போர்டோட பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 473 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 473 எஸ்ஐன் ஆப்ஷன் 462 போடலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதலக்கூடிய நம்பர் 4 1 கிடச்சிருக்கு. 4 அப்படி 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம அந்த 473 வச்சுட்டு நமக்கு 4 1 கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 477. இந்த 477 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். நம்ம 477 எஸ்ஐன் ஆப்ஷன் 462 போடலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதலக்கூடிய நம்பர் 1 அப்படி 5 கிடச்சிருக்கு. 1 அப்படி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அது நம்ம வந்து 477 வச்சுட்டு நமக்கு 1 அப்படி 5 கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸோட வந்து 0% எடுத்து 73. அடுத்து நமக்கு வந்து ஒரு 4ஆம் நம்பர் பர்சன்டேஜ் நாளை பார்த்து நம்ம ஏ போர்டுக்கு வரந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வந்து மேட்ச் பண்ணி விளையாடுங்க. உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா? ஓகே, அடுத்தபடியாக நம்ம வந்து ஒரு 4 டேஸ் இன்னொரு ஆல்போர்டு நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 882 இந்த 882 வச்சு நம்ம ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் என்னவான்னு பார்க்கலாம். ஓகேவா? 882 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் 163 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கிடைச்ச நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 03 கிடச்சிருக்கு. 0 அப்படி 3 கிடச்சிருக்கு. அப்போ 03 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 882 வச்சு நமக்கு 03 கிடச்சிருக்கு. இதில் 0 வந்து நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 805 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 805 எஸ்ஐன் ஆப்ஷன் 163 போடலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதலக்கூடிய நம்பர் 70 கிடச்சிருக்கு. 70 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 805 வச்சு நமக்கு 70 கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 473. இந்த 473 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். அதில் வந்து 473 எஸ்ஐன் ஆப்ஷன் 163 போடலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதலக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 8 அப்படி 7 கிடச்சிருக்கு. 8 அப்படி 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? வந்து 473 வச்சு நமக்கு 8 7 கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பி போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 477. இந்த 477 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். அதில் வந்து 477 எஸ்ஐன் ஆப்ஷன் 163 போடலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதலக்கூடிய நம்பர் 2 அப்படி 9 கிடச்சிருக்கு. 2 அப்படி 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அது நம்ம வந்து
877 வச்சுருக்கு நமக்கு வந்து 2-9 கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் எடுத்திருந்தோம். 882 வச்சுருக்கு நமக்கு வந்து 0 வந்து பாஸ் ஆகிருந்துச்சு. 805 வச்சுருக்கு நமக்கு 7. அடுத்து நமக்கு வந்து மீண்டும் 7ன்னு கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு 2 அல்லது 9 நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் ஒத்து வர மாதிரி இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பரை ப்ளே பண்ண வேண்டாம். கணிப்பில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய நம்பர் 1 5லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும் 2 9லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும் நம்ம வந்து எடுத்துருக்குறோம். ஓகேவா? உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் ஒத்து வர மாதிரி தான் நீங்கள் ஆல் போர்டு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5ஆம் நம்பர் தான் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கணிப்பில் 5ஆம் நம்பர்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 12 21 19 91 52 25 59 95ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணுங்கள் நம்மளே. ஓகேவா? மாதம் முதல் நாள். ஓகேவா? நம்ம வந்து புது பேட்டர்ன் எடுத்து வச்சுருக்கோம். ஓகேவா? எந்த பேட்டர்ன் அடிக்கிறீங்கன்னு நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி கொடுக்குறோம். அது வரைக்கும் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். இல்லைனா கசிக்க மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க நம்மளே. ஓகேவா? கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஓகே மேலே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 477க்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் 40 04 கொடுத்துருக்காப்புல. சாரதி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 7ஆம் நம்பர் போட்டு தான் ஒரு அருமையான வின்னிங்ஸாக இருந்திருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா நம்ம 42ன்னு சிங்கிள் ஷாட்டு கொடுத்துருக்காப்புல. நான் 2க்கு பவர் இன்றைக்கி 7 வந்துருச்சு. அப்படின்னா ஒரு அருமையான வெற்றி வந்திருக்கு நம்மளே. நீ மேக்ஸிமம் எதிர்பார்க்காத நம்ம தான் அடிச்சிட்டோம்னா நம்ம வந்து மேக்ஸிமம் யாராலும் வின்னிங் எடுக்க முடியாத மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி. அதே மாதிரி தான் நம்ம வந்து யாரும் மேக்ஸிமம் வின்னிங் அதிகம் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். இவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 2 எடுத்துருக்கப்பல. நான் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 7ஆம் நம்பர், பி போர்டுக்கு 7ஆம் நம்பர் வந்துருச்சு. ஆனால் அவர் ஏ போர்டுக்கு 7ஆம் நம்பர் வச்சு மேட்ச் பண்ணியிருக்கப்பல. ஆனால் ஒரு சூப்பராக எடுத்துருக்கப்பல. கொஞ்சம் போர்டு மாற்றி ப்ளே பண்ணிட்டாப்புல. ராஜா அவர் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டுக்கு 74 கொடுத்துருக்கப்பல. நம்மளே திருப்பி வச்சுருந்தாப்புல இன்றைக்கி ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்து 74-47ன்ட்டு ஒரு அருமையான ஏபிசி கனெக்ட் ஆகியிருக்கேன். அடுத்து சந்துரு அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7-3 கொடுத்துருக்காப்புல. 7ஆம் நம்பர் ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல நம்மளே. அடுத்து மாணிக்கம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7-4 கொடுத்துருக்காப்புல. 7-4-1-5 கொடுத்துருக்காப்புல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு, 4ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 741 பாக்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 47 பார்த்தீங்கன்னா 417ன்னு வரும். சி போர்டு மட்டும்தான் கனெக்ட் ஆகும். கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அவன் ஒரு 7ஆம் நம்பர் 2 போட்டிருந்தோம்னா ஒரு ஃபுல் நீங்கள் வந்திருக்கேன். அடுத்தபடியாக மணி அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2-7-5-0-1-9 5 நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் 7ஆம் நம்பர் மட்டும்தான் வந்திருக்கு. ஆனாலும் முயற்சி பண்ணியிருக்காப்புல. அடுத்து கார்த்திகேயன் அவர் பார்த்தீங்கன்னா ஏபிசியில் 72 இந்த மாதிரி கொடுத்துட்டாப்புல. அடுத்தபடியாக ஷார்ட் ஜாங் அவர் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பரும் கொடுத்துட்டு ஒன்று முடியும். ஆனால் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தோம்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வின்னிங்ஸ் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் சகாதேவன் பார்த்தீங்கன்னா 477க்கான 744 இந்த மாதிரி கொடுத்துட்டாப்புல. 4ஆம் நம்பர்லாம் வச்சு ப்ளே பண்ணியிருக்கப்பல. ஏபிபிசி போட்டிருந்தப்போ ஒரு சூப்பரான வின்னிங்ஸாக இருந்திருக்கும். ஆல் போர்டுக்கு 714 கொடுத்துட்டாப்புல. ஆனால் கொஞ்சம் சூப்பராக எடுத்திருக்கப்பல. ஆனால் கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தப்போ ஒரு அருமையான வெட்டி வந்திருக்கும். ஓகே மேலே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேக்ஸிமம் வின்னிங் எடுக்க முடியாது. ஆனாலும் நம்ம கசிங்களை சூப்பராக எடுத்துருக்கீங்க. கொஞ்சம் மேட்ச் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு விளையாடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் நாளைக்கான ஒரு கணிப்பு வீடியோ பார்க்கலாம். நம்மளே உங்கள் கணிப்பு மேட்ச் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா?